Hey guys, welcome back to ஓகே. திடீர்னு இந்த கொடிவேரி ரைடு போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பிடிக்கிறதா பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுது, டிஸ்க் அழுத்திக்கிட்டே வர பிடிக்க மாட்டேங்குது. சரி, அதான் போய் பார்த்துட்டு டிஸ்க் இருந்தால் தான் மெயின். இப்போ பின்னாடி பிரேக் பார்த்தீங்கன்னா சும்மா சப்போர்ட்டுக்கு தான் பாருங்கதான், பத்திரம் நிற்க மாட்டேங்குது. அதனால் மெதுவாக போயிட்டு மெதுவாக வரணும். ஆனால் நம்ம மனசு கேட்காதே, ஸ்பீடாக போகணுன்னா தோணும். சரி, அதனால் போய் டிஸ்க்கு மாற்றிடுவோம். அது வேறு ஒரு நாள் விட்டுட்டு போங்கிறாரு. அதனால் முடிஞ்ச அளவு நின்று வாங்கிட்டு வர மாதிரி தான் பார்க்கணும். பார்ப்போம். ஐயோ, உங்கள் கடை போகிற வரைக்கும் யாரும் குறுக்க வரக்கூடாது. நம்ம நேரம் பார்த்து குறுக்க வருவாங்க. டிஸ்க்கு நாள் சலசலம் அடிக்கலாம். இப்போ டிஸ்கில் இல்லைன்னா வச்சுங்களேன், டிஸ்க்கு தான். ஸ்பீட் பிரேக்கில் இல்லை, கியரை குறைச்சி தான் ஸ்பீடை கம்மி பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா வேஸ்ட்டு தான். அப்பா போயிட்டு அந்த அட்டன் டைமில் போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்தேன்னா அப்பா முதுகு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பெயினுங்க. போக 50 கிலோமீட்டர், வர 50 கிலோமீட்டரா? செம பெயின் முதுகுல. காரா பிரேக் இல்லை, பார்த்துக்கோ. இல்லை பேக் வீல் ஸ்கிரிப்டில் அடிக்குது. பாப்பா அவங்க அவர் எவ்வளோ வர கேட்கறன்னு தெரியல. ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க. திடீர்னு ஏர் லாக் ஆகிடுச்சாமா. இதுக்கு அந்த ஆயில் டிஸ்குக்கு போகணுமாம்மா, போகல. ஜாம் ஆயிடுச்சு போல. இது வேற கருமை பார்க்கணும். சரி, வண்டி வாங்கினா 1008 செலவுகள் ப்ளஸ் நான் வந்து ஒரு 3வது செலவான ஏற்றுக்கிறேன். போனால் என் கூட செலவு வச்சிருச்சு சொல்கிறேன் நான். அப்போ இங்கே இருக்காரு, பிரேக் இல்லையா? பொறுமை. வெறும் போயிட்டு வந்த வேற ஒரு நிம்மதி இருக்குப்பா. பெரிய ரைடுங்க. நம்ம ரேஞ்சுக்கு இது பெரிய ரைடு தான். பெரிய ரைடு ஒன்று போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு மன நிம்மதி ஒன்று இருக்கு. டாட்டா ஸ்லோ பண்ணிட்டு இருக்கு. வளைஞ்சிருக்கு போறாரான்ட்டு பயமா இருக்கு. பேண்ட் கூட இருக்கலாம். டாயர் போட்டு வந்தோம்னா காற்று குளிக்கணும்னு போகுது. ஒன்றுட்ட போட்டு வரான். ஐயோ, போ நான் பிரேக் இருக்கிறது நடந்துட்டு ஸ்பீடாக போயிட்டு வரேன். ஞாபகம் வருது, பார்த்தா டிஸ்கு பிடிக்கும் போது ஞாபகம் வருது, இது நம்ம இதில் பிரேக் இல்லையா அப்படின்ட்டு. இங்கேயே விடலாம், வேண்டாம். நம்ம ரெகுலர் ஸ்பாட்டுக்கே விட்டுருவோம். அவர் நீட்டாக பொறுமையாக பார்த்து கொடுப்பாரு. கொஞ்சம் பிரேக் இல்லைல்ல. இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. எப்போ யார் வருவான்னு எவனுக்கும் தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. திடீர்னு வந்துட்டு போயிட்டு வணக்கண்டாமா போல அப்படின்றவாங்க. ஐயோ, பிரேக் ரொம்ப இப்போதான் பிரேக் இவ்வளோ தூரம் அழுத்துறேன் நான். ரொம்ப கீழே போகுது. என்னடா அது, புரோட்டா சாப்பிடுது. புரோட்டா இத்தனை 2 மணிக்கு புரோட்டா. பிரேக் இல்லை. புதுசாக நம்ம ஹெல்மெட் மாஸ்க் வேறு வாங்கி இருந்தோன்னா போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி வாய்கெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது. ஐயோ, குப்பனா இருக்கானுங்களே. ஐயோ, போங்கடா, நான் இல்லைங்கடா. இதுக்காக மெதுவாக போறீங்க. எனக்கு வேற. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு.
2 minutes later. தாத்தா சௌக்கியமா தாத்தா? இண்டிகேட்டர் குருட்டுப்பான் பார்க்க மாட்டேங்கிறான். புதுசு பையன் பிரேக் வரலடா. ஒன்றும் பிரேக் மாட்டேன். அப்புறம் பாரு என்னென்ன பண்றது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தெரியும் நம்ம நேரம் பார்த்துக்கிட்டு தான் நிற்பானுன்னு தெரியுமே. இல்லைன்னா தானே அதிசயம். இல்லைன்னா அதிசயம் இல்லையே. இருந்தால் அதிசயம் இல்லை. அப்படின்னா என்ன ஸ்லோவாக போய்ப்பது பெஸ்ட்டு. பிரேக்கு புடி புடி புடி. வந்துட்டோம். அவர் இருக்காரா என்று தெரியவில்லை. இருக்காரு என்று தெரியுது. அப்படி பார்க்குறாரு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? பார்க்கல ஏதோ ஒன்று இருக்காம கிளம்பிட்டாரான்னு தெரியல. தலைவர் ஐயோ நயர்படுதலாம் தெரியுது. ஃபோன் எடுத்து கால் பண்ணுவோமா? ஓகே சாரி இல்லை போல். அதனால் முடிச்சுட்டு சரி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஓகே பாய். 5 minutes later. வெற்றிகரமாக டிஸ்க் மாற்றியாச்சு. சரி டிஸ்க்கு மாற்றல, டிஸ்கில் இருக்கிற அடப்பை எடுத்தாச்சு. எதுவும் லைட்டாக பிளாக் கலர் வந்தது எதுவும் பார்த்தேன். வேற மாதிரி பிடிக்குது டிஸ்க்கு. ஊசு பையன் அங்கே சரி ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்குது. மெக்கானிக் ஷாப்பில் விட்டா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆயில் தான் ஊற்றணுமாமே. அவன் ஏதோ M3 B3 சொன்னாங்க. ஸோ M3 ஆயில் ஊற்றிட்டான். M2 ஆயில் ஊற்றிட்டானா? M3 ஆயில் தான் ஊற்றணும். அதனால் இது தீர்ந்ததுக்கப்புறம் வாங்க அப்புறம் இங்கே பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அவர். ஒரு வேலை முடிஞ்சது. டிஸ்க்கு வேலைக்கு ஜாலியாக போகலாம். ஜாலியில் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குதா? வேற மாதிரி புரியுது. டிஸ்க்கு அடப்புறதுனால அதோ ஒரு லாக் ஆயிடுச்சு போலதான். இது கூட்டம் முயற்சியாக இருக்குதா? போய் டைம் நினைக்கிறேன். வெற்றிகரமாக அப்படியே டிஸ்க்கு மாட்டியாச்சு. டிஸ்க் இருந்தாலும் ஒரு உயிர் மூச்சே வருது. ஏன்னாச்சுங்க ஸ்லோவாக வர மாதிரி தான் இருக்கும். நான் சேர் அடிக்கிறதுக்கு டயர் கார்டு பசங்க மாற்றிட்டு போட்டு வந்துருக்கலாமா? சரி விடுங்க, வந்தாச்சு. மறந்துட்டேன். மறுபடியும் நான் தோரம் வந்து மாத்திர மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். இந்த ரூட்லேயே போய் சார் பாரு. இந்த ரூட்டில் போவோம். ஆண்டி சாரி ஆயா சாமி. ஓகே டிஸ்க் பிடிக்குது. வெற்றிகரமாக டிஸ்க் பிடிக்குது. இதாண்டா சடன் சடன். ஐயோ மொட்டை பையன், மொட்டை தாத்தா. நூறு நாள் சூப்பரண்ட் வராரு. இல்லைங்க யாரும் செத்துட்டாங்க போல. டவுனுக்குள்ளே வந்தாச்சு. நேரமாக போய் பன்னி கவர் வாங்கிடுறாங்க. ஹெல்மெட்டில் போட்டு பப்ளிக் ரியாக்ஷன் போடலான்னு போகிறேன். எந்திரிக்கவும் முடியல, போகவும் முடியல.
ட்ரை பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீக்காக ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன குறுகுறுன்னு பாக்குற? போலீஸ் போலீஸ். Two minutes later. மகா கும்பாபிஷேகம் அக்கா ஏங்கா. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலி. ரோட இங்கே விளையாம இங்கே விளையாடுறாங்க வந்து. எப்படி நீர் வரணும், இப்படி வரணும், அந்த அக்கா இப்படி வந்துருக்குறாங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். சரி டிஸ்க்கு மாற்ற போகிறோம். சரி பிரேக் இல்லாமல் எங்கேயாவது முட்டுவேன்னு நினச்சி வீடியோ எடுத்தான்னு நான் எடுத்தேன். இங்கே முட்டில் சேஃபாக போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக போகலாம், ஜாலியாக வரலாம். நெக்ஸ்ட்டு எங்கே பிளான் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க, போயிட்டு வரலாம். அதுக்கோசரம் லடாக் கிடாக்கெல்லாம் பிளான் கூடாது. சரி எங்கே இருக்கிற ஏதாவது சின்ன பக்கத்து ஏரியாவுக்கு பிளான் பண்ணுங்க, போயிட்டு வரலாம். ஓகே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி போ. எனக்கும் ஓகே ஆச்சுன்னா போகலாம். ஓகே அவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கனாலும் லைக் பண்ணுங்க, பண்ணி தான் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போட முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.